அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 723வது நாளை எட்டியிருக்கிறது. அந்த நாளில் ஆக்ரோஷமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைகிற விஷன் சேனலில் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது இந்த வீடியோவில் அது குறித்து வேறு சில தகவல்கள். முதலில் இந்த புளோட்டிலா, ரெசிஸ்டன்ஸ் புளோட்டிலா என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை சுமந்து வருகின்ற 44 நாட்களை நாடுகளை சார்ந்த 50 கப்பல்கள் இன்னும் 10 மணி நேரத்தில் அது காசாவுக்கு வந்துவிடும் என்ற நிலையில் இத்தாலி ஒரு கீழறுப்பு வேலையை செய்திருக்கிறது. இத்தாலியுடைய நேவல் போர்சஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் படை பாதுகாப்புக்கு வந்து கொண்டு இருந்தது. ஆனால் அது இப்பொழுது பின்வாங்கிவிடும் என இத்தாலிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது ஒரு பின்னடைவு என்று சொன்னாலும், கப்பலிலே வந்து கொண்டிருப்பவர்கள் எது வந்தாலும் எங்கேயோ நாங்கள் காசா கடற்கரையை எட்டியே தீர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் விஞ்சி ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஈரானை சார்ந்த 4 கப்பல்கள் இந்த கப்பல் அணிவகுப்புக்கு பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறது. ஈரானுடைய இந்த கப்பல்கள் நாங்கள் எந்த நிலையிலும் காசா கடற்கரை அடைந்தே தீர்வோம் என்று வந்து கொண்டு இருக்கின்றன. ஈரானுக்கு அந்த தெம்பும் திராணியும் உண்டு. அந்த கப்பல்களை காசா வரைக்கும் செலுத்துகின்ற அந்த வலிவு உண்டு. ஆக ஈரானுடைய கப்பல் ஒரு புதிய தெம்பையும் திராணியையும் இந்த கப்பல் இயக்கத்திற்கு தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இத்தாலியிடமிருந்து சற்று எதிர்பார்க்காத ஒரு துரோகம், அதே நேரத்தில் ட்ரம்பிடமிருந்து இன்னொரு துரோகம். நேற்று நாம் ட்ரம்புடைய போர் அறிவிப்பு நிறுத்த திட்டம் 72 மணி நேரத்தில் போராளிகள் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு சந்தாசிகளாக புறப்பட்டு விட வேண்டும் என்பது போல ஒரு அறிவிப்பு. அது மட்டுமில்ல, காசாவை இனி அமெரிக்கா நிர்வகிக்குவார். அப்படியானால் அமெரிக்காவுடைய ரியல் எஸ்டேட் திட்டம் காசாவிலே இனி ஈடுபடும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. ஆனால் குடித்த தண்ணியிலும் நினைக்க வேண்டாம், போராளிகள் விட்டு தருவார்கள் என்று. நிச்சயமாக போராளிகள் விட்டு தர மாட்டார்கள். அவர்கள் காட்டுகின்ற ஆக்ரோஷம் நாளுக்கு நாள் பெருகி இருக்கிறதே தவிர, 723 நாட்களாக போர் செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் தங்களுடைய ஆற்றலிலோ தாக்குதலின் வேகத்திலோ ஆயுத நிலைகளிலோ சற்று குறையவில்லை. நேற்று கூட ராக்கெட்டுகளை கொண்டு இஸ்ரேலிய இராணுவத்தில் பல்வேறு ஊடுருவு பகுதிகளை நுணுக்கமாக தாக்கி அளித்திருக்கிறார்கள். ஆக ட்ரம்புடைய இந்த திட்டம் ட்ரம்பும் ஒத்துக்கொண்ட திட்டமாம். இந்தியாவிற்கு வேணும். அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயுமா சண்டை? இல்லை. ஆக அந்த போர் நிறுத்த திட்டம் வராது. இனி போர் நிறுத்த திட்டத்தில் நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்படியே ஒரு போர் நிறுத்தம் வந்தால் கூட 73வது மணி நேரத்துக்கு பிறகு, இப்பொழுது 72 மணி நேரம் என்று சொல்லுகிறார்கள், 72 மணி நேரத்துக்குள்ளால் அழைத்து செல்லப்பட்டவர்களையும் விட்டு விட வேண்டும், எல்லா ஆயுதங்களையும் கீழே வைத்து விட வேண்டும், ட்ரம்பை அழைத்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கோ என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் ஒரு போர் நிறுத்தம் வந்தால் அதை தனக்கு தேவையான நேரத்தில் அதை மீறிவிட்டு தாக்கும். போர் நிறுத்த காலங்களிலே தாக்கும். இதுதான் இஸ்ரேலுடைய வரலாறு. ஆகவே இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நமது காணொலியில் அதிகமாக சிலாகிப்பதோ அதிகமான தகவல்களை தருவதோ தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். அடுத்து ஈரான் ஒரு பயங்கரமான வேலையை செய்திருக்கிறது. 4 இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாதை சார்ந்தவர்களை தூக்கிலிட்டு இருக்கிறது. 189 இஸ்ரேலிய அணு விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் எங்களிடத்தில் ஏற்படுத்திய அழிவுக்கு ஈக்குவலாக சரிசமமாக உங்களிடத்திலேயே அழிவை ஏற்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறது ஈரான். அதை பகிரங்கமாக அறிவித்து இவர்களெல்லாம் யூதர்களுடைய அணு விஞ்ஞானிகள் என்று விளம்பரப்படுத்த போவதாக அது சொல்லியிருக்கிறது. அரண்டு போய் இருக்கிறது இஸ்ரேலினுடைய விஞ்ஞான உலகம். ஆக இப்படி புது புது கோணங்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது ஆப்கானிஸ்தானில் நேற்று அமெரிக்கா வந்து சரண்டர் ஆகி
இன்னொருவரை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி ஒரு முக்கியமான வியாபாரியை ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்டு சென்றிருக்கிறது. இந்த ஆப்கானிஸ்தான் நிகழ்வுகள் நமக்கு அடிக்கடி ஒன்றை நினைவூட்டுகின்றன. அது என்னவென்று சொன்னால், 21 ஆண்டு காலமாக 1,29,000 மக்களை இழந்து ஈட்டிய வெற்றி காசாவிலும் கிடைக்கும், மேற்கரையிலும் இப்பொழுது கிடைக்கும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதைத்தான் அமெரிக்கர்கள் அடிக்கடி வந்து தாலிபன்களிடம் ஆப்கானிஸ்தானிடம் மண்டியிட்டு இன்னும் பிழை கைதிகளை மீட்டு செல்வது. இன்னும் பலர் இருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் தனித்தனியாக வந்து சரணடைந்து கொள்கிறோம் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார் அமெரிக்காவுடைய ஆப்கானிஸ்தானுடைய ஸ்பெஷல் தூதர். இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்கள் அனைத்தையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.